அதெல்லாம் கொஞ்சம் எங்கள் எம்எல்ஏ பதவி என்பது எங்கள் மருத்துவ எங்களுக்கு வழங்கிய சீட்டு கொடுத்தாங்க. சேலம் மேற்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் செய்கிற ஒவ்வொருத்தருமே உச்சகட்டம் மன உளைச்சல் சொல்லனா துயரத்தில் இந்த இது வந்து மன அழுத்தம் இதுல ஒரு செய்தினா எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஐயா வந்து எங்களுக்கு கடவுள். இதுல வந்து ஒன்னும் எங்களுக்கு வேற ஒன்னும் சொல்றது ராஜினாமா கடிதம் கொடுக்க போறதாகவும் இல்லைங்க. ராஜினாமா கடிதம் இல்லைங்க, அரசியலே வேண்டாங்கிறத மன உளைச்சலா இருக்குதுங்க. வெளியிலே சொல்ல முடியலைங்க. எப்படின்னா நான் என்னன்னு சொல்லணும், இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற 3வது பெரிய கட்சி நாங்க, பாட்டாளி முடிச்சு 3வது பெரிய கட்சி. இந்த ஒரு நிலையில இதுல வந்து இப்படி எல்லாம் ஒரு மன வேதனை எல்லாம் இது என்னன்னு நான் சொல்றதுங்க. இந்த மாதிரி எங்க கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆனா இது கடந்து வருவோம். இதெல்லாம் சாதாரணமா இது மாதிரி பாட்டாளி முயற்சி பொருள் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்த இயக்கம். நிச்சயமாக இந்த நெருக்கடியும் கடந்து வருவோம். ராஜினாமா பண்றது வந்து சரியான சொல்லக்கூடிய விஷயம். தைலாபுரத்தை கோயில் நிச்சயமா ஐயா வந்து நீங்க சாமின்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவீங்க. மருத்துவ ஆமா வருத்தப்பட்டு சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோங்க. அதெல்லாம் பின்னாடி சார் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அருளையும் வச்சிருக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமான ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். இதுல வந்து ஒன்னும் நம்ம வேற ஒன்னும் சொல்றது ஒண்ணு இல்ல. நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க ராஜினாமா பண்ற நான் ராஜினாமா பண்ண சொல்லவே இல்லையில. ராஜினாமா பண்ணு சொல்லவே இல்லையே. ராஜினாமா பண்ண யார் சொன்னது? நான் உங்ககிட்ட சொன்னா நான் உங்ககிட்ட சொன்னா நான் ராஜினாமா பண்ணது ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ஐயா பாக்க எங்க ஐயாங்க இது நான் தான் ஒரு உண்மை சொல்றேன். தைலாபுரம் தோட்டம் என்பது சார் தைலாபுரம் தோட்டம் நான் வந்துட்டு தான் இருந்தேன். தைலாபுரம் தோட்டம் என்பது ஒவ்வொரு வன்னியருடைய பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய கோவில். இது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க மருத்துவரையே எங்க சாமி. அவரை பார்க்க வர்றதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு என்னைக்குமே நாயக புறக்கணி. நான் இது எல்லாம் கூட நீங்க எல்லா கூட நான் சேலத்துல இருக்கிற அங்கிருந்து 300 கிலோமீட்டர் வர முடியும். 250 கிலோமீட்டர் தினம் போயிட்டு வர முடியுமா? நான் தினம் 250 கிலோமீட்டர் போயிட்டு வர முடியுமா? நான் பாட்டாளி மொழிச்சிக்காரங்க. எனக்கு நிலைப்பாடுனா எங்களுக்கு பாட்டாளி மொழிச்சு என்ன நிலைப்பாடு, நாங்க போய் என்ன நிலைப்பாடு சார்?